ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இது பனை ஓலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தானே தோணுது. இது பார்க்க சிமெண்ட்டில் பண்ண மாதிரி தெரியுதுங்களா? சிமெண்ட்டில் இல்லைங்க, ஒரிஜினல் பனை ஓலையா அப்படியே அழகாக ரெண்டு பக்கமும் விசிறி மாதிரி வச்சு சூப்பராக அதை பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப நான் கூட ஃபஸ்ட்டு சிமெண்ட்டில் பண்ணது டிசைனோன்னு யோசிச்சேங்க. அப்புறம் பார்த்தா பனை ஓலை ரொம்ப சூப்பராக இருந்தது. லா பால்மேரா ரெசார்ட்டில் தான் இந்த உருளி பாருங்கள், கல்லில் அப்படியே இந்த மாதிரி ஸ்டோனில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் இந்த போகன்வில்லா ஃப்ளவர்ஸ் அங்கே இருக்கிறத எடுத்து போட்டிருக்காங்க. அதை பார்க்குறது கண்கொள்ளா காட்சிங்க. உண்மையிலே உருளி நம்ம வீட்டில் குட்டியாக வைப்போம், இது நல்லா கல்லில் பெருசாக இருக்கனால சூப்பராக இருந்தது. அது மாதிரி கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம்னால ரொம்ப சூப்பராக குடியில் அமைச்சு அங்கே எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த செட்டப் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் ஃபுல்லாகவே கிளாஸ் போட்டு நல்லா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு பார்க்குறக்கு ஒரு டிசைன் நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் ரொம்ப சூடெல்லாம் கிடையாது, காற்றோட்டமாக இருக்கிறனால ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த பிளேஸ் வந்து நம்ம கொஞ்சம் அந்த இடத்துல வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ அங்கே பக்கத்தில் தான் இருக்குது ஹோட்டல். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக நல்லா காற்றோட்டமாக வெளிச்சமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த காலத்தில் திண்ணையில் உட்காந்து பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப்புங்க. இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது. அதே மாதிரி முன்னாடி வந்து அல்லி போட்டிருக்காங்க, அல்லி குளம். ஆனால் வந்து தாமரையெல்லாம் கிடையாது, அதில் அல்லி மட்டும்தான் இருந்தது. இதுவும் சூப்பராக பிள்ளையார் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு, அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பர் க்யூட்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த அம்பர்லா டைப்பில் பண்ணியிருக்காங்கல்ல நமக்கு வந்து இது பனை ஓலையில், இதுவுமே செம்மையாக இருந்தது. இந்த கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. பல்மேரான்றதுக்கு ஏற்றாப்புல அந்த பாம்லே வந்து பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கும் சரி, அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கும் சரி செம்மையாக இருந்தது. இங்கேருந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா வேடிக்கை பார்க்கலாம். அந்த கடற்கரையை ஒட்டி இருக்குங்களா, அதனாலே இது போகக்கூடிய இடம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக அந்த கடலை ரசிக்கிறதுக்கான ஒரு நல்ல இடங்க. இந்த கடல் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருக்கும் இது தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம தூரமாக பார்க்க கடலும் வானும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். இந்த வானமும் கடல் வந்து வானத்தோடு ஒட்டி இருக்க மாதிரி ஒரு அந்த தூரம் தெரியும் இல்லைங்களா? இது நான் எங்கே போனாலும் எந்த கடலுக்கு போனாலும் இதைத்தான் லாங்காக அப்படி பார்க்கும் பொழுது வானமும் கடலும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படியே திடீர்னு நம்ம ஆள் மனசுக்குள்ளே மெஸ்மரைஸ் பண்ண மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின்ஸாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒன்றுன்னா நம்ம யார் என்ன அப்படின்ற மாதிரிலாம் வரும். இது உங்களுக்கு தோணியிருக்கான்னு சொல்லுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த கடல் அலை இந்த அமைதியாக இருக்கும் பொழுது, நான் சொல்கிறது நிறைய சவுண்ட்ஸ் இல்லாமல் மனிதர்களோட பெரிய அளவில் நிறைய நடமாட்டம் இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த மாதிரிலாம் தோணும். உங்களுக்கும் தோணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.